ஸோ நம்ம சாப்டர் 76ல் இருக்கோம். இந்த சாப்டரில் வந்து XML பார்சிங் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ போன சாப்டரில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 பார்சிங் கோடு நான் எழுத போகிறேன். அப்புறம் 4வது ஸ்டாக்ஸ் பற்றி நான் எழுத போகிறதில்ல, பட் தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஸ். ஸோ சாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Simple API for XML parsing. ஸோ இதை க்ரியேட் பண்ணது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் தான் ஜாவா க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அதோட யூசர் குரூப் ஒன்று இருந்தது, XML யூசர் குரூப். அந்த XML யூசர் குரூப்பில் இருந்த இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த சிம்பிள் API ஃபார் XML பார்சிங்கை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி. நீங்கள் XML வந்து ரீட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த XML வந்து ரைட் பண்ண முடியாது. ரைட் பண்ண முடியாதுன்னா அப்டேட்லாம் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, கண்டென்ட்டை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மெயினாக வந்து ரீட் ஒன்லிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான வேறு பாயிண்ட்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் பார்சிங். சீக்வென்ஷியல் பார்சிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சீக்வென்ஷியல் பார்சிங்னா டாப் டு பாட்டம் வந்து பார்ஸ் பண்ணோம். ஸோ XML ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் லைன் பை லைன் வந்து பார்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். சீக்வென்ஷியலாக பார்ஸ் பண்ணோம், லைன் பை லைன் வந்து பார்ஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து சீக்வென்ஷியல் பார்சிங். ஸோ சீக்வென்ஷியல் பார்சிங்கில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நேமு, அதுக்கப்புறம் ஏஜ். ஸோ ஏஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை, நேம் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன், அண்ட் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு XML பார்சிங் சாக்ஸ் பார்சர் வச்சு நான் பண்ணுறேன்னா, இப்போ ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா ஏஜ்ன்ற ட்ராகை நம்ம க்ளோஸ் பண்ணவில்லை. இந்த ஸ்லாஷ் போட்டால் தான் க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா க்ளோஸ் ஆகாது இல்லையா. இந்த ஏஜ்ன்ற ட்ராகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலை, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணலைன்னா இது வந்து கரெக்டான XML கிடையாது. சாக்ஸ் பார்சர் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஸ்டார்ட் பார்சிங் திஸ் லைன் அண்ட் தென் இட் வில் ஸ்டார்ட் பார்சிங் திஸ் லைன். அதுக்கப்புறம் இதை பார்ஸ் பண்ணும்போது தான் XMLல எரர் அப்படின்னு சொல்லும், ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 லைன் இருக்குது XMLனு வச்சுக்கோங்களேன். 9,000 லைனில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து 8,999 லைனை பார்ஸ் பண்ணி 9,000வது லைனை பார்ஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும். அதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல் பார்சிங் அப்படின்னு சொல்கிறோம். லைன் பை லைன் வந்து பார்ஸ் பண்ணோம், சீக்வென்ஷியல் பார்சிங். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் it is going to be based on callback event handling, callback event. ஸோ கால்பேக் ஈவெண்ட் மாடலில் இது ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்சர் வந்து உங்கள் XML வந்து ரீட் பண்ணும்போது அந்த XML டேக் என்ன, அது வந்து ஓப்பன் ஆகிருக்கா, க்ளோஸ் ஆகிருக்கா, அதுக்குள்ளே வந்து ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கா, ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்துட்டே இருக்கும். பார்த்து அந்த ஈவெண்ட்டை வந்து கால்பேக் பண்ணும். இப்போ நம்ம கோட் எழுத போகிறோம் சாக்ஸில். ஸோ எழுதி நம்ம எப்படி இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வந்து நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So let's go to the Java code. ஸோ நான் புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ com.xmlனு போட்டுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து சாக்ஸ் பார்சிங். அதுக்கு முன்னாடி இந்த SRCயில் ஒரு XML நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். சரி, டெஸ்ட் account.xmlனு போட்டுடலாம். ஸோ இந்த account.xmlல we'll write accounts as a super type, அதுக்கப்புறம் account as a subtype, அதுக்குள்ள நேம், அப்புறம் அதுக்குள்ள ஏஜ், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வச்சுக்கலாம், ரைட். ஸோ இந்த XML தான் இப்போ நம்ம வந்து பார்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து DTD XML ஸ்கீமா எதுவுமே கிடையாது, சும்மா பேசிக் XML இதை தான் நம்ம பார்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சாக்ஸ் பார்சிங் எப்படி நம்ம எழுதுவோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பேசிக்காக பார்சிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ சாக்ஸ் பார்சர். ஸோ சாக்ஸ் பார்சர் நம்ம எழுதும்போது ஸோ கண்டென்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜ் வந்து ஆர்க் எக்ஸ்எம்எல் சாக்ஸ்னே பேக்கேஜ் இருக்குது ஜேடிகேல. நீங்கள் புதுசாக டிபெண்டன்சி ஜார் ஃபைல்ஸ் எதுவும் போட வேணாம். ஆர்க் எக்ஸ்எம்எல் ஜேடிகே அப்படின்ற பேக்கேஜே இருக்குது. அதில் கண்டென்ட் ஹேண்ட்லர் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் ஹேண்ட்லர் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் இருக்க கால் பேக்ஸ்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு வே. இல்லைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கண்டென்ட் ஹேண்ட்லரை ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸ் இருக்குது. டிஃபால்ட் ஹேண்ட்லர் இல்லை டிஃபால்ட் கண்டென்ட் ஹேண்ட்லர்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட் ஹேண்ட்லர். ஸோ டிஃபால்ட் ஹேண்ட்லர் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிளாஸ் வந்து டிஃபால்ட் ஹேண்ட்லர் கிளாஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் எழுதிடலாம். ஸோ மெயினில் ட்ரை கேஷ் பிளாக் போட்டுக்கிறேன். ஸோ மெயினில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாக்ஸ் பில்டர் ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த பார்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் வந்து பில்டர் வரும். அப்புறம் பில்டர்லேருந்து உங்களோட பார்சர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். எல்லாமே இதே மாதிரி தான். டோம் படிக்கும் போதும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ சாக்ஸ் பார்ஸ் பில்டர் ஃபேக்ட்ரி. ஸோ சாக்ஸ் பார்சர் ஃபேக்ட்ரி. ஸோ சாக்ஸ் பார்சர் ஃபேக்ட்ரி டாட் நியூ இன்ஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம பார்சரை க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூ பார்சர் வில் க்ரியேட் தி சாக்ஸ் பார்சர். ஸோ இந்த சாக்ஸ் பார்சருக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். ஓ இதே கிளாஸே வந்துச்சு பாருங்க, இங்கே கேபிட்டல் இருக்கணும். சாக்ஸ் பார்சர். ஓகே. ஸோ இப்போ பார்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். பார்சருக்கு நம்ம எந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து பார்ஸ் பண்ண போகிறோன்ற இன்புட் கொடுக்கணும். நிறைய பார்ஸ் மெத்தட் இருக்குது, ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றாவது மெத்தட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஹேண்ட்லர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணோம். நியூ ஃபைல் டபுள் கோட்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் கிளாஸ் தான் வந்து இந்த டிஃபால்ட் ஹேண்ட்லரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லையா, எக்ஸ்டெண்ட் பண்ணது இல்லையா. ஃபஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஹேண்ட்லரை நான் பாஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் டிஃபால்ட் ஹேண்ட்லர். ஸோ நம்ம கரண்ட் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணால் போதும். ஸோ நியூ சாக்ஸ் பார்சர் நம்ம பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து கோடு, பார்சிங் கோடு. இப்போது கால்பேக்ஸ் நம்ம எழுதணும். ஸோ பேசிக்கலாக 5 கால்பேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் கோடே அடிச்சிடுறேன். ஸோ ஸ்டார்ட் டாக்குமெண்ட், உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். சூப்பர்லாம் நம்ம கால் பண்ண வேணாம், ஒரு சிஸ்டம் டாட் பிரிண்டல்னு போட்டுக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ஸ்டார்டட். அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஃபினிஷ் எண்ட் ஆகும்போது எண்ட் டாக்குமெண்ட் கால் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் எண்டட். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் எலிமெண்ட், எண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஸ்டார்ட் எலிமெண்ட், எண்ட் எலிமெண்ட் வந்து கால் ஆகும். ஸோ ஸ்டார்ட் எலிமெண்ட், எண்ட் எலிமெண்ட்டும் போட்டுடலாம்.
2 எலிமெண்ட்டு. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் வந்து கண்டென்ட்டை ரீட் பண்ண போகுது. ஸ்டார்ட் எலிமெண்ட் நேமை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். ஐ திங்க் லோக்கல் நேம் ஷுட் பிரிண்ட் தி எலிமெண்ட் நேம், இல்லைனா கியூ நேம் பார்க்கலாம் எதுன்னு. ஸோ எண்ட் எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். இது எண்ட் எலிமெண்ட்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் தான் ஆக்சுவல் வேல்யூவை ரீட் பண்ணோம். ஸோ நியூ ஸ்ட்ரிங்கை இதை பிரிண்ட் பண்ணிடலாம். நியூ ஸ்ட்ரிங்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் பாருங்கள். ஸோ கேரக்டர் இன்ட் ஆஃப்செட்டு இன்ட் கவுண்ட்டு, அதுதான் இது மேலே சிஹெச் கமா ஸ்டார்ட்டு கமா லென்த்து, ரைட். ஸோ இப்போது இந்த 5 கால்பேக் மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னா சூப்பர் டைப்லேருந்து வருது, டிஃபால்ட் ஹேண்ட்லர்லேருந்து வருது. ஸோ ஸ்டார்ட் டாக்குமெண்ட், எண்ட் டாக்குமெண்ட்டு, ஸ்டார்ட் எலிமெண்ட், எண்ட் எலிமெண்ட், கேரக்டர்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம செகண்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம் parser.parseல. ஸோ இந்த பார்சர் வந்து என்ன பண்ணோன்னா இந்த XML வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணோம். ரீட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா இந்த ஈவெண்ட்ஸை வந்து கால் பண்ணும், அதுதான் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் டாக்குமெண்ட் கால் பண்ணோம், ஃபினிஷ் பண்ணிடுச்சுன்னா எண்ட் டாக்குமெண்ட் கால் பண்ணோம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஸ்டார்ட் எலிமெண்ட் கால் பண்ணோம். இப்போ இங்கே எலிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஒரு எலிமெண்ட்டு, அக்கௌண்ட் ஒரு எலிமெண்ட்டு, நேமு, ஏஜ், மறுபடியும் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் இந்த ஸ்டார்ட் எலிமெண்ட்டு. எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது, எலிமெண்ட் எண்ட் ஆகும்போது இந்த எண்ட் எலிமெண்ட் வந்து கால் ஆகும். கேரக்டர்ஸ் வந்து எப்போ கால் ஆகும்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு நடுவில், ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவில் ஏதாவது கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கேரக்டர்ஸை வந்து கால் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கேரக்டர்ஸ் மெத்தட். ஸோ இப்போ நம்ம இந்த கோடை நிறைய பிரிண்ட் அவுட் சிஸ்டம் அவுட் பிரிண்ட் போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எலிமெண்ட் வேல்யூ வரல, கேரக்டர்ஸும் வேல்யூ சிலதுக்கு வராது கேரக்டர்ஸ் வேல்யூ. ஆனால் இங்கே வந்திருக்கு பாருங்கள், ஏன்னா இங்கே தான் வேல்யூ இருக்குது, மிச்சத்துக்கெல்லாம் வந்து வேல்யூ கிடையாது, சில்ட்ரன் இருக்குது, அதனால் அது வந்து அது வரல. ஸோ இங்கே வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஆனால் ஸ்டார்ட் எலிமெண்ட் எண்ட் எலிமெண்ட் வரல. ஸோ அது ஏன் வரலன்னா நம்ம லோக்கல் நேம் கொடுக்கக்கூடாது, கியூ நேம் கொடுக்கணும். ஸோ கியூ நேம் மாற்றிடலாங்க. ஸோ கியூ நேம் போட்டாச்சு. இப்போ திருப்பி நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ திருப்பி நம்ம ரன் பண்ணலான்னா இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஸ்டார்ட் எலிமெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு கேரக்டர் கிடையாது, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பர் டைப் இல்லையா. அக்கௌண்ட்ஸுக்கு இதுதான் எலிமெண்ட் தான் இருக்குது, அதாவது சைல்டு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்திருக்கு, அக்கௌண்ட்டுக்கும் கேரக்டர்ஸ் கிடையாது. ஸ்டார்ட் எலிமெண்ட் நேமு, எலிமெண்ட்டோட கேரக்டர் ஜானு, எண்ட் எலிமெண்ட் நேமு. அதே மாதிரி திருப்பி ஸ்டார்ட் எலிமெண்ட் ஏஜு, அதோட கேரக்டர் 12, திருப்பி எண்ட் எலிமெண்ட் ஏஜு, அக்கௌண்ட்டு எண்ட் எலிமெண்ட் வந்துச்சு, மறுபடியும் அக்கௌண்ட் ஸ்டார்ட் எலிமெண்ட்டு, அடுத்த எலிமெண்ட் ஃபுல்லாக வருது, கரெக்டாக வந்துடுச்சு. கடைசியில் அக்கௌண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து முடியுது, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து சாக்ஸ் பார்சர் வந்து லைன் பை லைன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் 2வது ஏஜை வந்து தப்பாக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2வது ஏஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல கரெக்டாக. இப்போ திருப்பி நம்ம ரீரன் பண்ணோன்னா எக்ஸப்ஷன் வந்து எங்கே அடிக்கும்னா இதெல்லாம் பார்ஸ் பண்ணிடுச்சு, டேட்டா வந்துடுச்சு. ஸோ அந்த 2வது எலிமெண்ட் எண்ட் எலிமெண்ட்டு வரல, ஸ்டார்ட் எலிமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த எண்ட் எலிமெண்ட் வரல, அதுக்கு பதிலாக மறுபடியும் ஸ்டார்ட் எலிமெண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே நான் க்ளோஸ் பண்ணல, அது என்ன நினச்சிக்கிச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் எலிமெண்ட். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் எலிமெண்ட் வந்ததுன்னா அது தப்பு, அது கரெக்டான XML கிடையாது இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து XML சாக்ஸ் பார்சர் எக்ஸப்ஷன் அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் a simple சாக்ஸ் பார்சர் வில் ஒர்க். ஸோ சீக்வன்ஷியல், ரீட் ஒன்லி, அப்புறம் லைன் பை லைன் வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் சாக்ஸ் பார்சர் வந்து ஒர்க் ஆகிற கோடு. அடுத்தது வந்து அடுத்த சாப்டரில் நம்ம டோம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.